ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சமீப காலமாக தமிழுடைய திரையுலகிலையும் சரி, தமிழக அரசியல்லையும் சரி, பெரும் சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பெயர்னா த்ரிஷா என்று சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் த்ரிஷாவை சுற்றி ஒரு மாய வளையம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாய வலைக்கு அவர் புதிர் போகிற விதமாக பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் மறைவானது ஏற்பட்டது. அவங்க தாயார் மறைவுக்கு த்ரிஷா அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்த போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக முதல்வர் விஜயோடு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இது ட்ரெண்டிங்காக சமூக வலைத்தளங்களில் வீடியோ புகைப்படங்கள் எல்லாமே வைரலாச்சு. பதவியேற்பு விழாவிலையும் த்ரிஷா அவர்கள் போட்டு வந்த மேக்கப்பும் வைரலாச்சு. இப்போவும் வைரலாகிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் த்ரிஷா அவர்கள் ஒரு முக்கியமான நோட்ஸ் ஒன்று அவங்களுடைய எக்ஸ்பெக்டத்தில் போட்டிருக்காங்க. அது போட்டதுனால இப்போ விஜய் அவர்கள் வீட்டில் ஒரு பயங்கர கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ அப்படி என்ன த்ரிஷா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க, அது எப்படி கோபத்தை சங்கீதா அவர்களுக்கு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக த்ரிஷா இப்போ வரையும் வளவராங்க. கடந்த 2 சதாப்தங்களுக்கு மேலாக ரசிகர்கள் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய நடிகையாக த்ரிஷா அவர்கள் விளங்குறாங்க. புதிய தலைமுறை நடிகைகள் தொடர்ந்து அறிமுகமாகி வந்தாலும் இன்றளவு முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வருவது இவருடைய மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக த்ரிஷாவின் பெயர் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அவரது புதிய படங்கள், பொது நிகழ்ச்சி தோற்றங்கள், சமூக வலைத்தள பதிவுகள் என வெளியானாலும் அது உடனடியாக வைரலாகி ட்ரெண்ட் அடிச்சிருது. அதே நேரத்தில் சில சர்ச்சைகளும் அவற்றை சுற்றி அடிக்கடி எழுந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஒரு பதிவு தற்போது இணையத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதாவது த்ரிஷா பகிர்ந்த அந்த பதிவில் 40 வயதில் 25 வயது பெண் போல தோற்றமளிப்பது தான் நோக்கமல்ல. 20 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 40 வயது என்பது மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வயது என்பதை காட்டுவது தான் உண்மையான நோக்கம். இந்த மாதிரி ஒரு புரியாத வாசகத்தை அவர் கேப்ஷனாக போட்டிருக்கிறாரு. இந்த ஒரு பதிவு தற்போது ரசிகர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் சமூக வலைத்தளங்கள்லேயும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக சினிமா உலகில் நடிகைகள் வயது குறித்து அதிகமாக விமர்சனங்களை சந்திப்பது வழக்கம். குறிப்பாக 40 வயதை கடந்த பிறகு தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கக்கூடிய நடிகைகள் மீது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பதிவு வருவது வழக்கம். ஆனால் எந்த எண்ணங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக த்ரிஷாவின் இந்த பதிவு இருப்பது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இப்போ வரைக்கும் இருக்குது. த்ரிஷா தற்போது 40 வயதை கடந்திருந்தாலும் தொடர்ந்து பெரிய படங்களில் நடித்து வராங்க. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லேயும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்து வருது. இதனால் வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதை தனது திரைப்பயணத்தின் மூலம் அவர் நிரூபித்து வருகிறார் என்பது ரசிகர்கள் கூறி வராங்க. ஆக்சுவலி இந்த பதிவை பகிர்ந்த சில மணி நேரங்கள்லேயே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து கருத்து பதிவிட்டு வராங்க. அதோடு வதந்திகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இது அமைந்திருக்கிறதாகவும் தகவல்கள் பரவிட்டு வருது. 40 வயது முடிவல்ல, இன்னொரு தொடக்கம். இதுதான் உண்மையான தன்னம்பிக்கை என்று பலர் பாராட்டு தெரிவித்து வராங்க. மேலும் சில ரசிகர்கள் சமீப காலமாக த்ரிஷாவை குறிவைத்து சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விமர்சனங்களுக்கு இது மறைமுக பதிலா என்று கேள்வியை எழுப்பி வராங்க. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக த்ரிஷாவின் பெயர் பல்வேறு காரணங்களில் இணையதளத்தில் பேசப்பட்டு வருது. அந்த சூழ்நிலையை அவர் பகிர்ந்துள்ள இந்த பதிவு கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கு. இன்னொரு தரப்பினர் இது எந்த சர்ச்சைக்கு பதிலல்ல என்றும் பெண்களின் வாழ்க்கை மற்றும் தன்னம்பிக்கை குறித்து அவர் பகிர்ந்த ஒரு பொதுவான கருத்தாகவே பார்க்க வேண்டும் என்று இன்னொரு பக்கமும் ரசிகர்கள் கூறி வராங்க.
த்ரிஷாவுடைய சமூக வலைத்தள பதிவுகள் அடிக்கடி ரசிகர்களிடையே கவனம் பெறுவது புதிதல்ல. ஆனால் இந்த முறை அவர் பகிர்ந்துள்ள ஒரு எளிய வாசகம் பெண்களுடைய வயது, அழகு, தன்னம்பிக்கை மற்றும் சமூகத்தின் பார்வை குறித்து பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. சினிமாவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி இடத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய த்ரிஷா தற்போது தனது நடிப்பால் மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பதிவுகளாலும் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து வருகிறார். அதனால் அவரது இந்த பதிவு தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் சங்கீதாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த பதிவில் நிறைய பேர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இவங்க இனிமேல் வாழணும், 40 வயது ஆனால் என்ன, 20 வயது பெண் போல் வாழ்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுற மாதிரி இன்டைரக்டாக ஒருத்தரை தாக்குற மாதிரி பேசியதாக தாள்கள் கசிந்திருக்கு. அதுவும் டைரக்டாக நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாக்கு இது ஒரு ட்விஸ்டாக வந்திருக்கிற மாதிரி தாள்கள் பரவி வருது. ஸோ இதை பார்த்து சங்கீதா அவர்கள் கடுப்பான மாதிரியும் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அடுத்து ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கசிந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோர்ட்டில் கேஸும் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவானதுக்கு பின்னாடி தான் நடிகை த்ரிஷாவும் விஜய் அவர்களும் நிறைய பொது இடங்களுக்கு ஒன்றா போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு நிறைய பொது இடங்களில் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காமனாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா இருக்கலாம்ல, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க இப்படி ஒன்றா இருந்தால் அந்த மாதிரிங்கிறது எப்படி சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் தெரிவிக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இது ஃப்ரெண்ட்ஷிப்பு தாண்டி வேறு தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி கூட சூழ்நிலை வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டனால த்ரிஷா மேலே கடும் கோபத்தில் சங்கீதா இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக சங்கீதா அவர்கள் என்ன குறிப்பிட்டு கூறுறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்தோடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சமீபத்தில் த்ரிஷா அவர்களும் சிஎம் விஜய் அவர்களும் ஒன்றா அஜித் வீட்டுக்கு போனதுனால தான் இந்த புது சர்ச்சையும் கோபமும் அப்படிங்கிற மாதிரியும் பரவிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ மாறினாலும் காலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சில நேரம் இந்த மாதிரி தான் தவறாக எல்லாத்தையும் இது பண்ணும். ஸோ அதனால் இந்த ஒரு நியூஸ் இப்போ பரவுறதுனால இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஆக்சுவலி இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு ஏன் கோவப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.